வணக்கம் அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அன்பான பெற்றோருக்கும் அறிவான மாணவர்களுக்கும் மீண்டும் வணக்கம். இப்போ நாங்கள் பேசுகிற டாபிக் வந்து வெளியில் போய் படிங்க அப்படிங்கிற டாபிக். ஏன் வெளியில் போய் படிக்க சொல்கிறோம்? நிறைய மாணவர்கள் இல்லை நாங்கள் உள்ளூரில் தான் படிப்போம் அப்படிங்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி நாங்கள் வெளியில் போய் படிங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்கிறோம். படிப்பது ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் சயின்ஸ் இருந்தால் கூட நீ வெளியூரில் போய் படி, ஹாஸ்டலில் தங்கி படி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இன்னைய மாணவர்கள் பல பேருக்கு டாய்லெட் கூட யூஸ் பண்ண தெரியல. எப்படி டாய்லெட் போகணும், எப்படி நம்ம கழுவணும்னு கூட நிறைய பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து அவங்களோட இன்னஸை இன்ன வரையும் துவைக்க தெரியல. பேரண்ட் தான், அம்மா தான் துவைச்சி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. பொம்பளை பிள்ளை கூட அப்படி தான் இருக்காங்க. இப்படி ஹாஸ்டலில் போய் தங்கினாங்கன்னா அவங்களோட வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிற டைப் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வரும். காலையில் எழுந்திரிக்கணும், நைட்டு 10 மணி ஆனால் படுக்கணும், 6 மணி ஆனால் எந்திரிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடும்போது நம்மளும் ஓடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்க மனசுக்குள்ள வரும். அது இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து பழகுங்கிற எண்ணம் வரும். ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தனியாக உட்காந்து தானாகவே வேலை செய்யக்கூடிய மனிதர்களில் வந்து எந்த ஒரு நிறுவனங்களும் ஏற்கிறது கிடையாது. எல்லாரோடையும் சேர்ந்து டீம் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய மாணவர்களை தான், டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய மாணவர்களை மட்டும்தான் பல நிறுவனங்களும், பல அரசு சார்ந்த கம்பெனிகளும், அரசு நிறுவனங்களும், தனியார் நிறுவனங்களும் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா ஹாஸ்டல் தான் உங்களுக்கு சரியான வழிவகை செய்யும். இன்றைக்கி நிறைய பேரண்ட் ஹாஸ்டலில் போனால் நான் சினிமாவை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட இது. நீங்கள் அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, சாதித்த பல மனிதர்கள் ஹாஸ்டலில் படித்தவங்க தான். ஹாஸ்டல் இல்லைன்னா அவங்கெல்லாம் முன்னுக்கு வந்திருக்க மாட்டாங்க. டே ஸ்காலரில் போகும்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் பொதுவான மணி நேரம் எல்லா மனிதர்களுக்கும். அவங்க அந்த ட்ராவல்லே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீண் செய்து விடுவார்கள். அதே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்க 10 நிமிஷத்தில் ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. மீதி நேரங்களில் அவங்களுக்கு உருப்படியாக யூஸ் பண்ணிப்பாங்க. 21 வயசு வரையும் தான் நம்ம படிப்பது நம்மளுடைய மண்டையில் நிற்கும், மூளையில் நிற்கும். அதனால் மாணவர்கள் கண்டிப்பாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும். நீங்கள் ஹாஸ்டலில் சேர்றதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் ஒரு விசிட் பண்ணுங்க. இந்த ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லா இருக்குமா, வார்டன் நல்லா இருப்பாரா, குவாலிட்டி ஃபுட்டு கொடுப்பாங்களா, என் பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்களா அப்படிங்கிறத முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே நாங்கள் பார்த்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஒரு மாணவர் ப்ரொஃபஷனல் டிகிரி வெளியில் போய் தங்கி படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரியை கொடுப்பதற்கும், கம்மியான காஸ்ட்டில் நல்ல ஹாஸ்டல் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நிறுவனம் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன், மயிலாடுதுறை. நன்றி, வணக்கம்.